இன்னைக்கு நம்ம ஆல்டோ காருக்கு இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன தேவைன்னா 17 நம்பர் ஸ்பானர் வேணும். 17 நம்பர் ஸ்பானர் இல்லைன்னா இந்த மணிக்கு ஒரு டூர் வச்சுக்கோங்க. இது 17 நம்பர் தான். அது நான் இதை வச்சு தான் யூஸ் பண்றேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. இப்போ இன்ஜின் ஆயில் வந்துட்டு நான் இதை தான் நான் வாங்கியிருக்கேன். இது 3 லிட்டரு. இதோட கிரேடு வந்துட்டு 2240. ஏன்னா 1000 சிசிக்கு கீழே உள்ள வண்டிக்கு இந்த ஒரு கிரேடு தான் கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் வந்துட்டு மாத்தலாம். இப்போ நம்ம டிரைவர் சீட்டுக்கு வந்து கீழே வந்துட்டு ஜாக்கி வைக்கணும். அப்பதான் நம்ம ஃப்ரெண்டில் வந்துட்டு அந்த போல்ட்டை கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க ஜாக்கி வைக்காம உள்ள போக முடியாது. அதாவது ஃப்ரெண்டில் அந்த மல்காடுக்கு கீழே வந்து போக முடியாது. அதனால ஜாக்கி வைக்கணும். இப்போ நம்ம ஜாக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பானரை வச்சு இந்த போல்ட்டு, இதுதான் இன்ஜின் ஆயில்ல இருக்கிற அந்த கேஜ், அதுக்கு பின்னாடி வந்துட்டு போல்ட் இருக்கும். 17 நம்பர் போல்ட் இருக்கும். அதை நம்ம ஸ்பானரை வச்சு கழட்டிடலாம். இப்போ நம்ம கலட்டினதுக்கு அப்புறமா இந்த பழைய இன்ஜின் ஆயில்லாம் ஒரு பாத்திரத்துல வந்து கலெக்ட் பண்ணிடணும். கலெக்ட் பண்ணிட்டு பழைய ஆயில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் ஸ்பானரை வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஜின் ஆயில் ஃபில்டரும் இருக்கும். அதாவது இந்த ஆயில் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. 100 ரூபாக்குள்ளதான் இருக்கும். அதை ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பழைய ஆயில் ஃபில்டரை வந்துட்டு கலட்டணும். அதுக்கு ஒரு டூல் வேணும். அது வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயே வாங்க கிடைக்கும். அதான் ஒரு 150 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் அந்த ஆயில் ஃபில்டரை வந்துட்டு கலட்ட முடியும். அதை நீங்க கலட்டி விட்டுக்கோங்க. கலட்டி விட்டதுக்கு அப்புறமா புது ஆயில் ஃபில்டர் நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல வந்துட்டு அந்த ரப்பர் வாஷருக்கு மேல நம்ம புது ஆயிலை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அதையும் நீங்க மாட்டிருங்க. அந்த புது ஆயில் ஃபில்டர் மாட்டும் போது நீங்க டூல் வச்சு டைட் பண்ண வேணாம். சும்மா கையிலே நல்லா இறுக்கமா நீங்க டைட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால கையால டைட் பண்ண முடியலைன்னா நீங்க டூலை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் ஃபில்டரையும் நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாக்கியை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பேனட்டை திறந்து இப்போ இன்ஜின் ஆயில் வந்து ஊற்ற போறோம். இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த அதில் ஒரு மூடியிலே போட்டிருப்பாங்க, இன்ஜின் ஆயில் போட்டிருப்பாங்க. அந்த மூடியை கழட்டி விட்டுக்கோங்க. புனல் வச்சு இன்ஜின் ஆயில் வந்து ஃபுல்லா ஊற்றிடுங்க. 3 லிட்டரையும் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கு அப்புறமா இன்ஜின் ஆயிலையும் மூடிட்டு நீங்க வண்டியை ஓட்டி பாருங்க. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வண்டியோட சூடெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நீங்க அந்த இன்ஜின் ஆயிலை வந்து செக் பண்ணுங்க. அந்த இன்ஜின் ஆயில் செக் பண்றதுக்கு ஒன்று இருக்கும். அதை நீங்க எடுத்து செக் பண்ணுங்க. அந்த 2 புள்ளிக்கு நடுவுல இருக்கணும் இன்ஜின் ஆயில். அதுக்கு அந்த 2வது புள்ளிக்கு மேல போயிடக்கூடாது. அதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இது வந்துட்டு கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் இன்ஜின் ஆயில் எப்படி மாத்துறதுங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.